கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில பார்த்தா பல கொடூரமான விதங்கள்ல வந்து மக்கள் இறக்கிறத பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி ஒண்ணு நம் முகலாயர் காலகட்டத்தில அக்பரால் நிகழ்த்தப்படுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அக்பர் வந்து முகலாய அரசுல முக்கியமான ஒரு அரசர். அவர் வந்து ராஜா ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க அப்பா, அம்மா 2 பேருமே வந்து அப்ப நாடு கடத்தப்பட்டிருந்தாங்க. அவங்க வந்து நாட்ல இல்ல. ஆனா வந்து அக்பர் பொறந்ததுலேருந்தே அவர் சின்ன வயசுலேருந்து வளர்த்தது வந்து அவங்களோட வளர்ப்பு தாய். அந்த வளர்ப்பு தாய் பேர் வந்து மேதான் அக்கர். ஓகே. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அவர் ஆதம் கான். இந்த ஆதம் கானும் அக்பரும் ஒண்ணா வளர்ந்தனால வந்து கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி ஒரு பாசமாவே பிணைப்பாவே இருப்பாங்க. அக்பரோட சின்ன வயசு 13 வயசுலயே இந்த ராஜா ஆயிடுறாரு. பைரம் கான் அப்படின்னு அவரோட கார்டியன் தான் ராஜ்யம் நடத்துறாரு. அக்பர் கூட இருக்காரு. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரும்போது, வளர்ப்பு தாயோட அவருக்கு மேல இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டே வருது. எவ்வளோன்னா முகல் ராஜால வந்து பார்த்தா, பெண்களுக்கும் வந்து ஓரளவு முக்கியத்துவம் குடுத்துருந்தாங்க. பெண்கள் என்னதான் வந்து ஒரு திரைக்கு பின்னாடி இருந்தாலுமே, அவங்களால வந்து கப்பல்கள், அப்புறம் வந்து பல முக்கியமான வந்து அரசாங்க முடிவுகளையும் வந்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சுச்சு. அந்த மாரி பார்த்தா, அக்பரோட வளர்ப்பு தாய், அக்பர் மேல எப்பவுமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸாவே இருந்தாங்க. ஓரளவுக்கு வந்து அக்பரோட முடிவுகள அவங்களால தலையிட முடிஞ்சுச்சு. அத வச்சு அவங்களோட பையனான ஆதம் கானுக்கு வந்து முக்கியமான பொறுப்புகள வந்து எடுத்துக் குடுக்குறாங்க. அப்படி என்ன ஆகுதுன்னா வந்து, ஒரு ஒரு காலகட்டத்தில அக்பர் முழு ராஜாவான உடனே, பக்கத்து ராஜ்யமான மால்வால ஒரு மிகப்பெரிய கலவரம் உருவாகுது. அந்த கலவரத்த வந்து தடுக்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா வந்து ஆதம் கான் அனுப்புறாரு. ஆதம் கான போய் பார்த்த உடனே மக்கள்லாம் வந்து முகலர் ராஜருக்கு எதிரா உருவாக்குன அந்த கலவரத்த அடக்குறன்ற பேர்ல வந்து ஊரே நாசம் பண்ணி தரமட்டமாக்குறாரு. இந்த ஊருக்கு எல்லா வெல்த்தையும் எடுத்துட்டு ஒரு 2 யானையில மட்டும் சில பொருட்கள வச்சு அனுப்புறாரு அக்பர் பக்கத்துக்கு. அக்பர் தெரிஞ்சு போச்சு. இவன் வந்து நம்மகிட்ட ஃபுல்லா எடுத்துட்டான். 2 யானை பார்த்தா சொல்லி யானைய மட்டும் அனுப்பி வச்சுட்டு திரும்ப அவரும் கிளம்பி வந்து மாலவரோட பார்த்து என்ன எப்படி நாசம் பண்ணிச்சீங்க ஆதம் கான். ஆதம் கான் மன்னிப்புக்காரு. சரி பொழச்சு போட்டு விட்டுறாரு. அப்போ வந்து ஆதம் கானுக்கு அக்பர் நல்லவும் சண்டை கொஞ்சம் கொஞ்சமா முட்டிக்கிட்டு வருது. ஒரு பர்ட்டிகுலர் காட்டத்துல என்ன ஆச்சுன்னா, ஆதம் கான் இதுக்கு மேல அக்பர் நம்பினா வேலைக்கு ஆகாது. அக்பரையே போட்டு தள்ளி நாம அடுத்த முகல் ராஜாவான்னு ஆசைப்பட்டு ஒரு நாள் என்ன பண்றாரு, நேரா அக்பரோட வீட்டுக்குள்ள உள்ள பூந்து அக்பரோட பிரைம் மினிஸ்டர் முதல்ல போட்டு தள்ளிட்டு, அப்புறம் அக்பருக்கு கத்திய நீட்டுறாரு. அக்பர் சண்டை போட்டு இப்படி காப்பாத்தி ஆதம் கான புடிச்சிட்டாரு. ஆதம பிடிச்ச உடனே வந்து செம்ம கோவம் அக்பருக்கு. ஏன்னா இப்போ முகல் ராஜாவே எதிர்த்து சண்டை போற அளவு நீ பெரிய ஆள் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு விசித்திரமான ஒரு தீர்ப்பு தர்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு 10 மாடி ஹைட்ல இருக்க ஒரு பில்டிங் இருந்துச்சு. அந்த பில்டிங் மேல இருந்து ஆதம் கான் கீழ போடணும். கீழ போட்டோனே இறந்துற மாட்டார். திரும்ப தூக்கி கொண்டு போயிட்டு மறுபடியும் கீழ போடணும். மறுபடியும் தூக்கி கொண்டு மேல போய் மறுபடியும் தூக்கி போடணும். இந்த மாதிரி ஆதம் கான் சாகுற வரைக்கும் தூக்கி போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அக்பர் ஒரு தீர்ப்பு குடுக்குறாரு. தீர்ப்படியே வந்து ஆதம் கான போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. ஆதம் கான் கீழ விழுந்த ஒரு எலும்பு நொறுங்குன சத்தம் டெல்லி பூரா கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க சில எழுத்தாளர்கள். இப்படி ஆதம் கான் செத்துறாரு. அப்புறம் போயிட்டு அவங்க வளர்ப்பு தாய் கிட்ட மன்னிப்பு கேட்கிறார் அக்பர். ஆனா அவங்க வளர்ப்பு தாய் ஒரு மாசத்துல அவங்க பையன் இறந்து சோகத்திலே இறந்துடுறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்னால அக்பர் வந்து ஒரு சாஃப்ட் கிங் கிடையாது. அவர் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவு எடுப்பார் அப்படின்னு ஒரு மாற்றத்த முகலாய ராஜ்யத்துக்கு உருவாக்குச்சு.